வணக்கம். இன்னைக்கு ஏழாவது சுற்று கரலைக்கட்டை நம்ம பார்க்குறோம். இந்த கரலைக்கட்டை செய்யறதுக்கு முன்னாடி என்னோட கீழ்வாரல் மேல்வாரல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது கீழ்வாரல் சுற்று தான். அது ஒரு கையிலேயே செஞ்சு அடுத்த கைக்கு மாற்றுவோம். இது ஒரே கையில் ரெண்டு சைடும் செய்ய போகிறோம். அதனால என்னோட மெயின் வீடியோக்கு போயிட்டு கீழ்வாரல் மேல்வாரல் சுற்று ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் இது பாருங்க, சரிங்களா? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இது நம்பர் 8ன்னு சொல்லலாம். 8 மாதிரி சுத்துறது, அப்படி இல்லைன்னா கத்தரி மாதிரி சுத்துறது. பாருங்க, இது 90 டிகிரி நேரம் வைக்கிறதுக்கு பதிலாக ஆங்கிள் வைங்க. ஆங்கிள் வச்சுக்கோங்க. கீழே முதல்ல சுத்தணும். கீழே இப்படி சுத்துறோம். இதுதான் கீழ்வாரல். இப்போ இதோட எக்ஸ்டென்ஷன் எப்படின்னா, கீழே போயிட்டு ஒரே கையில ரெண்டு பக்கமும் சுத்துறோம். ஒரே கையில ரெண்டு பக்கமும் சுத்துறோம். இன்னொரு கையை பின்னாடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா முன்னாடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ. எனக்கு பின்னாடி வச்சுக்கிறேன். ஸோ கீழே மேல. இப்போ கீழ்வாரல் ஒரே கையில சுத்துவோம். கையில சுத்துவோம். இது ஒரு கையில சுத்துவோம். 1 2 ஒரு 5 முறை செய்வோம். 3 4 5 6. இப்போ கை மாத்தி பின்னாடி ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6. பாருங்களேன், லெஃப்ட் வரும்போது நீங்க கவனிச்சிருக்கலாம். கை இப்படி சுத்தி போலாங்க முதல்ல. அதனால தான் கீழ்வாரல் செஞ்சு பார்க்க சொல்றேன் உங்களை. நான் இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி இது செஞ்சுட்டு ஈஸியா இருக்கும். இப்படி ஈஸியா இருக்கும். ஒரு 5 முறை செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதுல கையை மாத்தி செய்யணும் அவசியம் கிடையாது. ஒரு கையில அதே சுற்று 120 முறை செய்யணும். இடது கையில வலதுல 60, இடதுல 60 செய்யுங்க. 60 எப்படி செய்யணும்னா, 10 ஒரு கையில செய்யுங்க. முதல்ல எப்பயும் சொல்ற மாதிரி தான் 10 இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு 1 2 3 4. இப்போ இதே மாதிரி என்ன செய்யலாம்னா, 1 2 3 இது மாதிரி செஞ்சிருக்கோங்க. இப்போ இது மாதிரி 10 இப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மாறி மாறி ரெண்டு ஷோல்டருக்குமே ஈக்குவலா ஒர்க் அவுட் கிடைக்கும். அதே மாதிரி 60 செய்ய முயற்சி பண்ணுங்க. 60 இதுலயும் 60 தினந்தோறும் காலையிலயோ எது உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அது மாதிரி, சரிங்களா? இப்போ இதுக்குள்ள மைப்பாடத்தை பார்த்துருங்களா. எப்பயும் சொல்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு கரலைக்கட்டை முதல்ல என்ன செய்யறேன்னு காமிக்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறதுக்காக நான் கரலைக்கட்டை முதல்ல செய்யறேன். மெய்ப்பாடத்தை செஞ்சுட்டு என்ன நீங்க கரலைக்கட்டை செய்றீங்களோ அதுக்குள்ள மெய்ப்பாடத்தை அதே மாதிரி வெறும் கையில செய்யறதா மெய்ப்பாடம். உடம்பு தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டு தூக்குறோம். எடுத்தோன்னு வெயிட்டு தூக்கிறதுக்கு பதில்லை, சரிங்களா? அதுதான் இதுல கான்செப்ட். இப்ப என்ன செய்யலாம்னா, நம்ம இப்படிதானே பண்ணோம். இப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம். கட்டப்போ ஏதோ கரலைக்கட்டை செஞ்சோம். அதே தான் மெய்ப்பாடம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது மாதிரி ஒரு 120 செய்யுங்க. 60 இந்த கையில செய்யுங்க, இல்ல 20. அதுக்கப்புறம் இந்த கை எடுத்துக்கோங்க. இதை செஞ்ச நம்ம கீழே இருந்து பண்ணோம் இல்லையா? கீழே மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 10 செஞ்சிட்டீங்க. இதுல 10 இதுக்கப்புறம் இன்னொரு 10 செய்யுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 10 செய்யுங்க. இதுல இப்போ 60 ஆச்சு. இப்போ உங்களோட ஷோல்டர் பிளேடு, ஜாயின்ஸு இதெல்லாம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இப்போ கரலைக்கட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃப்ளெக்சிபிள் ஆச்சு. இப்போ நீங்க கரலைக்கட்டை எடுக்கலாம். அது இல்லாம ரத்த ஓட்டம் மூவ் ஆகும். உங்களோட ஹார்ட் பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ வார்ம் அப் ஆகும்போது அது துடிக்க அதிகமாக ஆரம்பிக்கும் போது வெயிட் எடுக்கும் போது அது பேலன்ஸ் பண்ணும். எடுத்தோடனே ஜம்ப் பண்றதுக்கு பதிலாக ஸ்லோவா ஓடி ஜம்ப் பண்ற மாதிரி, சரிங்களா? ஓகே, அதுதான் மெய்ப்பாடம். இப்போ 2 கையிலையும் நீங்க செய்யலாம். பட் 2 கையில இப்படி கூட பண்ணலாம். வேரியேஷன் தான் உங்களோட இதுதான். நீங்க கிரியேட்டிவிட்டியா பண்ணுங்க. இதுல யாரும் எது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்த
இப்போ ஏகலைவன்னு மகாபாரதத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் என்ன பண்ணிருப்பானா, குரு துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனனுக்கு வில்வித்தை செய்யும் போது அந்த ஏகலை வந்து அதை பார்த்து பார்த்து அவனே வந்து செய்வான். அவனை அர்ஜுனனோட மிக சிறந்த வில்வித்தைனா இருப்பான் அவன். அது வந்து துரோணாச்சாரியருக்கு தெரிஞ்சதுக்கு அது குருதட்சணை வாங்கி அதை செஞ்சுருவாரு வச்சுக்கோங்க. அதுக்கு அதை மாதிரி போகும். என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு சுயமா ஆர்வத்தோட நம்ம இதை பழகும் போது நமக்கு தானா வந்து கிரியேட்டிவிட்டி வரும். இது இப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலான்னு. அது வந்து உங்க உடம்பு வந்து உங்களுக்கு சொல்லும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்க உடம்பு உங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம், இப்படிலாம் செய்யலான்னு உடம்பு, மனது, அறிவு எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும். இதுக்கு வேண்டியது என்னன்னா உங்களோட ஆர்வம் மட்டும்தான். ஆர்வம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிறைய செய்யலாம். அதுக்கு தான் இது. சரிங்களா? இப்போ ஒரு முறை செஞ்சுட்டு இதை முடிச்சிடலாம். 1 2 3 4 5. அதே மாதிரி லெஃப்ட்ல 1 2 3 4 5. அடுத்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நிறைய புது புது சுற்றுக்கள், இப்போ கத்தி சுத்து மாதிரி நிறைய தலை சுத்து அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தினந்தோறும் கடலைக்கட்டையை செஞ்சு நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம். இதை செய்ய செய்ய வந்து ஆரோக்கியம் தானா வந்துடும். நமக்கு மைண்டு, மனசு, அறிவு, புத்தி எல்லாமே தெளிவும் ஆகும். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.